ஜேஜே யாத்திரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ எப்படின்னா ரொம்ப சொன்ன மாதிரி இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சொன்ன டைம்ல கிளம்புவாங்க. அதே மாதிரி ரீச்சபிள், திருப்பி ரிட்டர்ன் அழைச்சிட்டு வர்றது எல்லாமே. நான் இது வரைக்கும் ரொம்ப சேஃபா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். ஜெய யாத்திரால நான் 8th இயர் போயிட்டேன். 8 வருஷமா இதுல போறதுக்கான காரணம் என்ன? இந்த டிராவல்ஸ்ல எவ்வளவு நாளா போறீங்க? 5 வருஷமா போயிட்டு இருக்கேன். 5 வருஷமா போறீங்களா? ஏன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்துட்டு வேற வேற டிராவல்ஸ் பார்க்காம இதுலயே போறீங்க? பையக்குள்ள ஜாலியா உள்ள போய் கான்ஃபிடன்ஸ் பேசிட்டு வந்துட்டோம். தோதான பாத்ரூம் இருக்கான்னு செக் பண்றாரு. ஏன்னா அது வீக்கெண்ட்ஸ்ல அவங்க டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு போயிட்டு வர டைமிங் எல்லாமே அவங்க பக்காவா பிளான் பண்ணி கொடுக்கறதால நம்ம இன் பிட்வீன் நமக்கு ஏதாவது ரெஸ்ட் ரூம் ஸ்டாப் எமர்ஜென்சினா கூட ஸ்டாப் பண்ணுவோம். சிங்கிளா வராங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே குருசாமி வச்சு இருமுடியெல்லாம் கேட்டாங்க, அவங்க தேவைப்பட்டா இருமுடி நம்ம கட்டி தரோம். மொத்தவங்க வந்து நம்ப மாட்டீங்க, சபரிமலைக்கு வந்து 25 நாள் போறாங்க. அவங்க எங்கன்னா காசி, கயா, பூரி, ரிஷிகேஷ், ஹரித்வார், உஜ்ஜைன் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வண்டி போயிருக்கு அப்ப 25 நாளைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு வண்டி. ஓகே, ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, கோவில் வீடியோஸ்லாம் கூட பார்த்திருப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜேஜே யாத்ரா ஒரு சபரிமலைக்கான ட்ரிப் போட்டிருக்காங்க. அது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கா, கம்ஃபர்டபுளா இல்லையா, ரேட் எப்படி இருக்கு, இப்போ இன்கேஸ் நீங்க தேடிட்டு இருக்கீங்க டிராவல்ஸ் அப்படின்னா இது வர்த்தா இல்லையான்ட்டு ஹானஸ்ட் ரிவ்யூ நான் கேட்டு சொல்றேன். இவங்க A to Z எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தராங்களாமா. இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இவங்க சபரிமலை யாத்திரா மட்டும் கிடையாது, பழனி ட்ரிப்பு, திருவண்ணாமலை ட்ரிப்பு, அந்த பரிக்கல், அந்த சுவாதி நட்சத்திரத்துல போறது எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வீடியோ ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா சபரிமலை யாத்திராக்காக யார் யாரெல்லாம் போறாங்க, எப்படி இருக்கு, லோ பட்ஜெட்ல இருக்கிறவங்களும் போலாமா, ஹை பட்ஜெட்ல இருக்கிறவங்களும் போலாமா, அங்க சேஃப்டி எப்படி இவங்க பாக்குறாங்களா, ஃபுட்டு பாக்குறாங்களா, ஹைஜீன் பாக்குறாங்களான்றதெல்லாம் கஸ்டமர் ரிவ்யூ கேட்டு சொல்றேன். பஸ் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வேணும்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கடைசியில பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் புக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா மேடம்? ஓகே, என்ன இப்போ என்ன சபரிமலை ட்ரிப் போடுறீங்களா? ஆமா மேடம், சபரிமலை ட்ரிப் டெய்லி போயிட்டு இருக்கு. ஏசி ஸ்லீப்பர் வண்டி டெய்லி போயிட்டு இருக்கு. ஸ்லீப்பரே போடுறீங்களா? ஸ்லீப்பரே போடுவாங்க. ஓகே, பெட் படுத்துட்டே போற மாதிரி ஏசி ஸ்லீப்பர் வண்டி போயிட்டு இருக்கு. பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாம் 2 நாள்ல கேக்குறாங்க, அதனால 2 நாள்ல பண்ணிட்டு இருக்கோம். சபரிமலை யாத்திரை 2 நாள்ல போயிட்டு வருது. ஆமா மேடம், 2 நாள்ல போயிட்டு வருது. நீங்க பாருங்களேன், இப்போ இருமுடி கட்டிட்டு 1:30க்கு வண்டி எடுத்தோம்னா அடுத்த நாள் காலைல 5 மணிக்கு போயிடுவோம். சாமி பார்த்துட்டு அடுத்த நாள் நைட்டே கிளம்பிடுறோம். ஓகே, அதுக்கு அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு சென்னை வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஃப்ரைடே கிளம்புறாங்கன்னா சண்டே மார்னிங்கே வந்துருவாங்க. சண்டே மார்னிங் 9 o'clock வந்துடும். ஓகே, சண்டே ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் ஆபீஸ்க்கே போயிடலாம் மேடம். ஓகே, இல்ல எனக்கு எல்லா கோயிலும் பாத்துட்டு வரணும், கொஞ்சம் பொறுமையா எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேக்கேஜ்னா? 3 நாள் பழனி பாத்துட்டு வரணும், 3 நாள் இருக்கு. ஓகே, இந்த குற்றாலம் அந்த மாதிரி பாத்துட்டு 4 நாள் இருக்கு. 4 நாள், 2 days 3 days 4 days பேக்கேஜ். எவ்வளவு நாளா இந்த மாதிரி நீங்க யாத்ரா ரன் பண்றீங்க? நம்ம ஒரு 12 years பண்ணிட்டு இருக்கோம். 12 வருஷமா சபரிமலைக்கு மட்டுமே ஸ்பெஷலா மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது எந்த வருஷத்துல இருந்து எத்தனை மாசத்துல இருந்து எத்தனை மாசம் வரைக்கும் பண்ணுவீங்க? மேடம், நம்ம சபரிமலை வந்து இப்போ நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோயில் திறந்தாங்க இல்லையா, நவம்பர் 15 இருந்து நம்ம ஜனவரி 19 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நடுவுல வந்து டிசம்பர்ல வந்து 4 நாள் கோயில் நட முடியல, 4 நாள் வந்து இல்ல. மத்தபடி எல்லாம் டெய்லி இருக்கு நம்ம சர்வீஸ். ஓகே, இப்போ நாங்க சிங்கிள் பர்சன் வரோம்னால நீங்க அதை அட்டாச் பண்ணிப்பீங்களா இல்ல ஒரு பஸ்ஸா தான் எடுக்கணுமா? இல்ல மேடம், சிங்கிளா வராங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே குருசாமி வச்சு இருமுடியெல்லாம் கேட்டாங்க, அவங்க தேவைப்பட்டா இருமுடி நம்ம கட்டி தரோம். அவங்களே கட்டிட்டு வந்தாலும் ஓகே தான். ஓகே, சிங்கிள் சீட்ஸா இருந்தாலும் ஓகே, ஒரு ஃபுல் பஸ் எடுக்கிறதா இருந்தாலும் 2 பேர் 3 பேர் எப்படி வந்தாலும் பண்ணி தரோம். ஓகே, இல்ல அவங்க டூர் படி வண்டி கேட்டாலும் தனியா வண்டி நாங்க கொடுத்துறோம். ஓகே, ஃபுட் அகாமடேஷன்னா எப்படின்னா? ஃபுட் அகாமடேஷன் நம்ம ஹோட்டல்ல நல்ல ஹோட்டல் நிப்பாட்டுறோம் மேடம். நம்ம ஃபுட்டுக்கு நம்ம சார்ஜ் பண்றது இல்ல. அவங்க ஆனா ஒருத்தர் ஒரு டேஸ்ட்ல சாப்பிடுவாங்க, ஒரு டைமிங்ல சாப்பிடுவாங்க. அதனால வந்து நம்ம ஃபுட்டுக்கு சார்ஜ் பண்றதுல அவங்க சாப்பிடுவோம், டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் நம்ம. ஓகே, ஆனா எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம். இப்போ மத்த டிராவல்ஸ்ல புக் பண்ணி நாங்களும் போயிருக்கோம் ஒரு 3 days 4 daysலாம். இந்த அந்த என்ன சொல்வாங்க, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க அங்கங்க ரெஸ்ட் ரூம் நிப்ப சொல்வாங்க. அந்த டிரைவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மூஞ்ச காட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம டிரைவர்ஸ் நீங்க பாருங்க, அவங்க ரெகுலரா போறதுனால வந்து ஒரு சில பேர் என்னன்னா அடுத்த வருஷம் எல்லாம் என்கிட்ட கூட பண்ண மாட்டாங்க. டிரைவர் கிட்ட போன் நம்புறா, நீங்க என்னைக்கு வரீங்க, அன்னைக்கு வரேன் டிரைவரை ஃபாலோ பண்றாங்க. அந்த டிரைவர் வர அன்னைக்கு நான் வரேன். அதான் அந்த அளவுக்கு எல்லாம் அட்டாச்மெண்டா இருக்காங்க. ஓகே, ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சபரிமலைக்கு போறேன்னா எல்லா கைடன்ஸும் நீங்க கொடுத்துருவீங்களா எங்களுக்கு? ஆமாங்க மேடம், எல்லா குருசாமி இதெல்லாம் நம்மள இருமுடி கட்டி எல்லாம் பண்ணிடுவாங்க. கூட குருசாமி வருஷம் வராங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி விட்டுரும், அவங்க கிட்ட நீங்க எல்லாம் பாத்துக்கலாம், பண்ணிக்கலாம் மேடம். பண்ணிக்கலாம். அந்த ஆன்லைன் டிக்கெட் எல்லாமே நம்மளே ஃப்ரீயா தான் பண்ணி தரோம். ஓகே, இதுக்கு வெப்சைட் நேம் என்னன்னா? டிக்கெட் புக் பண்ணா jjyatrabus.com. ஓகே, இத டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், வேணும்ங்கறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா அண்ணா? இப்போ இது சபரிமலை யாத்திரை மட்டும் தான் பண்றீங்களா இல்ல மத்த எதனா பண்றீங்களா? மந்த்லி வந்து சுவாதி நட்சத்திரத்துல வந்து அந்த நேர்கோடு நரசிம்மர் அது பண்ணிட்டு. ஆமாண்ணா, அது போனாக்கா அந்த பொருளாதாரம் நல்லா டெவலப் ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம திருவண்ணாமலைக்கு இப்பயும் டைரக்டா அனுப்புறீங்களா? ஆமா, அனுப்பிட்டு தான் இருக்கோம். இது எல்லாமே எங்க இருந்து கிளம்புது?
எல்லாமே இந்த கோயம்பேடு எலெக்ஷன் ஆபீஸ் தான் கிளம்புது. அங்க இருந்தா பிக்கப் டிராப் ரெண்டுமே அங்கதான். ரெண்டுமே அங்க இருந்தா போதும். ஓகே, இன் கேஸ் எனக்கு ஃபுல் பஸ் நான் புக் பண்ண போறேன், வந்து வண்டி பாத்துக்கலாம்னா பாத்துக்க முடியுமா? இல்ல வாட்ஸ்அப்ல போட்டோ எல்லாம் வண்டி அங்கதான் நிக்குது, பாத்துக்கலாம். ஒருத்தவங்க வந்து நம்ப மாட்டீங்க, சபரிமலைக்கு வந்து 25 நாள் போறாங்க. அவங்க எங்கன்னா காசி, கயா, பூரி, ரிஷிகேஷ், ஹரித்வார், உஜ்ஜைன் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வண்டி போயிருக்கு அப்ப 25 நாளைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு வண்டி. ஓகே, அதெல்லாம் பாத்துட்டு. சரி, நீங்க சொல்றது நம்பாம நாங்க கஸ்டமர் கிட்ட கேட்டுக்கலாமா? தாராளமா நீங்க கேட்டுக்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூ சோ மச். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வரீங்க? அம்பத்தூர்ல இருந்து வரேன். அம்பத்தூர்ல இருந்து வரீங்க. ஓகே, நீங்க ஜேஜே யாத்ரா அண்ட் டிராவல்ஸ்ல தான் புக் பண்ணிருக்கீங்களா? எத்தனை வருஷமா நீங்க மலைக்கு போயிட்டு இருக்கீங்க? மொத்தம் இது 11 இயர் நான் போறது. 11 இயர்ஸா போயிட்டு இருக்கீங்க. ஓகே, ஜெய யாத்ரால நான் 8 இயர் போயிட்டு இருக்கேன். 8 வருஷமா இதுல போறதுக்கான காரணம் என்ன? மோஸ்ட் ப்ராபபிலி பாத்தீங்கன்னா இது பிரைஸ் அஃபோர்டபுளா இருக்கு. பிரைஸ் அஃபோர்டபுளா இருக்கு. ஓகே, ப்ளஸ் இது நமக்கு போயிட்டு வரதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. இப்போ மோஸ்டா இது வந்து பாத்தீங்கன்னா ஐடி பர்சன்ஸ் அவங்களுக்கு டிராவல் போயிட்டு வர கரெக்டா இருக்கும். ஏன்னா அது வீக்கெண்ட்ஸ்ல அவங்க டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு போயிட்டு வர டைமிங் எல்லாமே அவங்க பக்காவா பிளான் பண்ணி கொடுக்கறதால நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு எல்லாமே நம்ம ரீச் பண்ணிட்டு வரதுக்கு. இதை விட நீங்க சர்ச் பண்ணிருப்பீங்களா? ஐடி பர்சனா இருக்கிறதுனால இன்னும் கம்மி காசுக்கோ இல்ல இன்னும் நல்ல லக்ஸூரியஸா கூட்டு போறதுக்குலாம் யாரா இருந்திருப்பாங்கல்ல, சர்ச் பண்ணிருப்பீங்கல்ல? சர்ச் பண்ணிருப்பேன். அதை விட இது பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமா, பெஸ்ட். பிரைஸ் வைஸ்ல இது பெஸ்ட். அதுவே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வரது மோரோவர் கூட வரவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லி டைப்பாகவும் இருக்காங்க. ஓகே, நீங்க போறது ஸ்லீப்பர் கிளாஸா சீட்டிங்கா? ஸ்லீப்பர். நான் இதுக்கு முன்னாடி சீட்டிங்லாம் போயிருக்கேன். ஸோ ரெண்டுத்துலயுமே எல்லாமே வண்டில இருந்து எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே, இவங்க எல்லாமே கரெக்டா ஆர்கனைஸ் பண்றாங்களா? ஃபுட், ஹோட்டல்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்றாங்க. டிரைவர்ல இருந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. டிரைவர்ஸ்ல இருந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. ஓகே, இந்த டிரைவர்ஸ் குடிச்சிட்டு ஓட்டுறது அந்த மாதிரி இல்ல அப்படிலாம் கிடையாது. 2 டிரைவர் ஆல்டர்னேட் இருக்காங்க. டே அண்ட் நைட் இருப்பாங்க. நம்ம இன் பிட்வீன் நமக்கு ஏதாவது ரெஸ்ட் ரூம் ஸ்டாப் எமர்ஜென்சினா கூட ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப். அப்ப நம்ம ஏஜ்டு பீப்பிள், சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட நம்பி வரலாம். ஒண்ணும் ப்ராப்ளம். மூஞ்சி காட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகேங்க சார். இப்போ நீங்க மத்தவங்க யாராவது வருவாங்கல்ல, ஃபாரின்ல இருந்து வருவாங்க, வெளியூர்ல இருந்து வருவாங்க, இல்ல இங்க இருந்தே புக் பண்ணனும்னா கூட ஜேஜே யாத்ரா பெஸ்டா இல்ல வேற ஏதாவது பெஸ்டா? பிரைஸ் வைஸ் அண்ட் டைம் சேவிங்காக பாத்தீங்கன்னா ஜேஜே யாத்ரா தான். 2 டேஸ்னா 2 டேஸ்ல கூட்டி வந்து விட்டுறாங்களா? கரெக்ட்டா டைம் மேனேஜ். எந்த ரீசனும் அந்த இது கரெக்ட்டா. Thank you so much sir. ஜேஜே யாத்ராவோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, டேரெக்டாக போயிட்டு நீங்கள் எப்படி எப்படிலாம் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே மேடம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தாக்கா யார் யாருக்கெல்லாம் இருமுடி கட்டுறதுக்கு குருசாமி வேணும், அதாவது வெளியூர்லேருந்து வருவாங்களா இருக்கும், வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களா இருக்கும், அவங்களுக்கு அந்த குருசாமி முதற்கொண்டு கோவிலில் தேங்காய் ரெடி பண்ணுறதுலேருந்து நெய் தேங்காய்லாம் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அங்கேருந்து விரதம் இருந்து வந்து இங்கே வந்து இருமுடி கட்டிட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த A to Z பேக்கேஜ் எல்லாமே பண்ணுறாங்க. இல்லைப்பா நான் என் வீட்டு பக்கத்துலேயே நான் இருமுடி கட்டிக்கிட்டேன், எனக்கு நீங்கள் டிக்கெட் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை நாங்கள் ஒரு பஸ்ஸாக எடுக்கிறோம், எங்களுக்கு குக்கும் ரெடி பண்ணி கொடுங்கன்னா அதையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதே போல் ரெஸ்ட் ரூம்ஸ்லேருந்து எல்லாமே செக் பண்ணி ஹைஜீன் செக் பண்ணி எல்லாமே கொடுக்கறதுனால தான் ஜேஜே யாத்ராவில் இத்தனை பேர் வந்து புக் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா ட்ராவல்ஸ்லும் சில ட்ராவல்ஸ்லாம் காத்தாடுது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜேஜே யாத்ரா ட்ராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். அத்தனை பேர் நிற்கிறாங்க. சார் எனக்கு இந்த வண்டி தான் வேணும், அந்த வண்டி தான் வேணும், லாஸ்ட் டைம் கொடுத்தீங்களா அந்த வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து எனக்கு இருமுடி கட்டி என்னை இதில் அனுப்புங்க அப்படின்னு கேட்டவங்க அவங்களுக்கெல்லாம் குருசாமி அரேஞ்ச் பண்ணி ஐயப்பனை அரேஞ்ச் பண்ணி அந்த பூஜையெல்லாம் சேர்த்து பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு இல்லைங்க. இப்போ நம்மலாம் வீட்டில் வந்து பூஜை போட்டோம்னா என்ன பண்ணுவோம், அந்த வண்டி முதற்கொண்டு பூஜை போடுவோம்ல, அந்த மாதிரி அந்த குருசாமி வச்சு வண்டிக்கும் போடுறாங்க. நீங்கள் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதையும். சாமி வணக்கம். சொல்லுங்க. உங்கள் பேர் என்னங்க சாமி? பாலாஜி. எவ்வளோ நாளா மலைக்கு போறீங்க? நான் 20 வருஷமா போயிட்டு இருக்கேன். 20 வருஷமா போறீங்க. இந்த டிராவல்ஸ்ல எவ்வளவு நாளா போறீங்க? 5 வருஷமா போயிட்டு இருக்கேன். 5 வருஷமா போறீங்களா? ஏன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்துட்டு வேற வேற டிராவல்ஸ் பார்க்காம ஏன் இதுலயே போறீங்க? இல்ல இவங்க நல்லா கொஞ்சம் பெஸ்டா தான் பண்ணுவாங்க. ஆன் டைம்ல எடுத்து போய் விடுவாங்க. ஓகே, என்ன பெஸ்டா இருக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சர்வீஸ் நல்லா இருக்கும். சீட்ஸ் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஆன் டைம்ல எடுத்து போய் விடுவாங்க. ஓகே, பிரைஸும் ஒரு அளவுக்கு இதுவா தான் இருக்கும். நீங்க மத்த டிராவல்ஸ் கம்பேர் பண்ணி பாத்துறீங்களா? பார்த்தா இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கம்மியா இருக்கு. அந்த அளவுக்கு லக்ஸூரியஸா இருக்கா? ஓகே, இந்த ரெஸ்ட் ரூம் ஹோட்டல்க்கெல்லாம் நிறுத்ததெல்லாம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? ஓகே, இன் கேஸ் ஒரு சுகர் பேஷண்ட்ஸ் வராங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அப்ப அடிக்கடி ரெஸ்ட் ரூம் கேட்பாங்க, அப்பலாம் நிறுத்துவாங்களா இல்ல அப்பலாம் பண்ண கன்வீனியன்ட்டா தான் இருப்பாங்க. கன்வீனியன்ட்டா தான் இருப்பாங்க. பஸ் ஓகேவானா? ஓகே. நீங்க ஸ்லீப்பர்ல போறீங்களா சீட்டர்ல போறீங்களா? இல்ல ஸ்லீப்பர் தான் போறோம். ஸ்லீப்பர் தான் போறீங்க. அதுக்கு இந்த அமௌண்ட் ஓகேன்னு நினைக்கிறீங்களா?
தேங்க்யூ. ஆன் டைம்ல கொண்டு வந்து ஆபீஸ் போற மாதிரி விட்டுருவாங்க? ஆமாமா. இப்போ எங்களுக்கு அங்க தரிசனத்துக்கு கரெக்டா திரும்ப விட்டுருவாங்க. அப்படியா? சூப்பர்ண்ணா. தேங்க்யூ so மச். சாமி நமஸ்காரம். நமஸ்காரம். உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? நான் ராம்குமார், தஞ்சாவூர், சென்னையில இப்ப செட்டில் ஆயிருக்கோம். ஓகே. இப்ப தொடர்ந்து 4 வருஷமா ஜேஜே டிராவல்ஸ்ல போயிட்டு இருக்கேன். நீங்க எத்தனை வருஷமா சபரிமலைக்கு போறீங்க? சபரிமலைக்கு 22 வருஷம். இது 23rd இயர் இது. 23வது வருஷம். நீங்களே அப்ப குருசாமி தான்? ஆமா, குருசாமி தான். ஓகே. இந்த ஜேஜே யாத்ரால எத்தனை வருஷமா இது 4வது வருஷம் இப்ப நான் போறேன். 4வது வருஷம். ஏன்னா மத்தது போயிருப்பீங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன வேரியேஷன்ஸ் வருது? ஜேஜே யாத்ரா பார்த்தா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். சோ எப்படின்னா ரொம்ப சொன்ன மாதிரி இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சொன்ன டைம்ல கிளம்புவாங்க. அதே மாதிரி ரீச்சபிள், திருப்பி ரிட்டர்ன் அழைச்சிட்டு வர்றது எல்லாமே. ஓகே. நான் இது வரைக்கும் ரொம்ப சேஃபா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். ஓகே. ஸ்லீப்பர் பெஸ்டா இருக்கா இல்ல சீட்டட் பெஸ்டா இருக்கானா? இல்ல, ரெண்டுமே பெஸ்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இங்க நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போயிட்டு வரலாம். சோ அதனால கொஞ்சம் ஏஜ் நடந்து போணும் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஃபுட்டுக்கு ரெஸ்ட் ரூம்க்கெல்லாம் எப்படி அண்ணா? இல்ல, அவங்க ரொம்ப பிளான் பண்ணிருக்கோம். இங்க இருந்து கிளம்புற டைம்ல இங்க லஞ்சுக்கு லஞ்சுக்கு டின்னருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே கரெக்டா பிளானிங் பண்ணி கரெக்டா வச்சிருப்பாங்க. ஓகே. சோ அதனால எல்லாமே நீட்டா இருக்கும், எல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்கும். எல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்கும். இங்க போயிட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆவறது, முதுகு வலிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்ல. நான் போறதும் தெரியாது, வரதும் தெரியாது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ரியலி பெஸ்ட் ட்ரிப்பா இருக்கும். ஓகே. அது ஐயப்பனை மட்டும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த ட்ரிப் எல்லாம். அப்படியே போனா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா போனா நம்ம ஐயப்பனை மட்டும் திங்க் பண்ணலாம், வேற எதை பத்தி திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அந்த மாதிரி ஒரு சூப்பர். அப்ப எல்லாருக்கும் இது ரெஃபர் பண்ணலாமா? 100% ஜேஜே ரெஃபர் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். ஓகே. இவங்க இது மட்டும் தான் சபரிமலை யாத்திரை மட்டும் தான் பண்றாங்களா இல்ல மத்ததெல்லாம் கூட பண்றாங்களா? இல்ல, மத்ததெல்லாம் பண்றாங்க. நான் ஒரு வாட்டி பழனிக்கு அது மாதிரி ட்ரிப் கூட போயிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. சோ இதுல வந்து நான் இது வந்து சபரிமலை தான் ரொம்ப. ஓகே. இப்ப லேடிஸ்க்கு வந்தாலும் கம்ஃபர்ட்டபிளா இருக்குமா? இல்ல, இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யாத்ரா நான் சொல்லுவேன். சோ இது ரொம்ப சேஃபான ஒரு. தேங்க்யூ. தேங்க்யூ. லாஸ்ட்டாக எல்லோரும் இருமுடி கட்டியிருந்தாங்க இல்லையா, இருமுடி கட்டிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போய் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா வண்டிக்கு பூஜை போட வராங்க. ஸோ இது கூட யாராவது சூப்பர்வைசர் போவாங்களா அப்படின்னு நான் யோசித்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூப்பர்வைசர் அனுப்புகிறாங்க. யாருக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இவர் ஒருத்தர் இருக்கார். அதே போல் ஒரு வண்டிக்கு 2 டிரைவர் போட்டு அனுப்புகிறாங்க. அதே போல் ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லை நம்மளுடைய ஸ்நாக்ஸ் பிரேக் இல்லை காஃபி பிரேக் இல்லை லஞ்ச் பிரேக் நிறுத்தணுன்னா கூட சூப்பரான ரெஸ்டாரண்ட்ஸ், நல்ல வெஜ் ஹோட்டல்ஸாக பார்த்து நிறுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரின் ட்ரிப்க்கு எடுக்கிறீங்கன்னா லக்ஸூரியஸான வண்டிகள் அதெல்லாம் கூட கொடுக்குறாங்க. இந்த பூஜையில் நான் ஸ்பெஷலாக பார்த்தது வண்டிக்கு வீலுக்கு வீல் பூஜை போடுறாங்க. இதெல்லாம் வந்து என்னுடைய சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பெரியவங்க அதெல்லாம் பண்ணி அனுப்புவாங்க. அதை தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ட்ராவல்ஸில் நான் அதை பார்த்ததே கிடையாது. அந்த சேஃப்டி அண்ட் செக்யூர் நம்ம ஃபேமிலி பத்திரமா போயிட்டு நம்ம ஃபேமிலி பத்திரமா வருமா, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ட்ராவல்ஸ் பண்ணுமா நான் பார்க்கவே இல்லை. பட் இவங்க அதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்பா வந்ததுக்கு வர்த்துப்பா, நம்ம கேட்டதுக்கு வர்த்து. ஏனோ தானோ எவனோ செத்தான், வந்தோமா எடுத்தோமா போட்டோமான்னு இல்லாமல் கொஞ்சம் செக் பண்ணி போட்டால் நீங்கள் எங்கெங்கேயோ இருந்து ஃபோன் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதுக்காக தான் இப்போ அந்த குருசாமி விபூதியெல்லாம் வச்சு அனுப்பிச்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக அவங்கவுங்க சீட்டில் ஏறி உட்காடுறாங்க. உட்காந்த பிறகு எப்படி இருக்குங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து வண்டியை வாழ்த்தி சாமியை சரணம் ஐயப்பான்னு சொல்லி போடுறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் செக் பண்ணாங்க, ஏர் செக் பண்ணாங்க, என்னென்ன சீட்ஸ் எதுன்னு ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்தாங்க, பெட்ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, வாட்டர் பாட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, ஜூஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் இங்கே படைச்ச பழத்தை எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப நம்ம வீட்டில் நம்ம ஆட்கள் போனால் எப்படி சேஃப்டி அண்ட் செக்யூர் நம்ம பார்ப்போமோ அந்த மாதிரி பார்க்குறாங்க. இது வந்து ஸ்லீப்பர் கிளாஸ். கரெக்டாக 1:30 சொன்னாங்க, 1:30க்கு கிளம்பிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது சின்ன வண்டி ஒன்று இருக்குது. அதுவும் இப்போ ஏறிட்டாங்கல்ல, உள்ளே என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு கிளிப்பிங் எடுத்திருந்தேன். எல்லாம் ஒரு வயசான அம்மா கூட மேலே ஏறி ஈஸியாக உட்கார்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லோரும் கஷ்டப்பட்டு சபரிமலைக்கெலாம் போகாமல் ரொம்ப இஷ்டப்பட்டு சபரிமலைக்கு போகிறது நான் இங்கே ஃபீல் பண்ணேன். ஏறினவுடனே ஃப்ளாட் ஆனாங்க சிலர். அதே போல் கால் இடிக்கலை, லக்கேஜ் வைக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. சார்ஜர் பாயிண்ட்டு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இந்த வண்டி போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஹைஜீனிக்கான பிளேஸில் தான் நின்று இருக்காங்கன்ட்டு இது நான் நம்மளுடைய இது உள்ளே போனாங்க இல்லையா அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு IT பர்சன் சொல்லியிருந்தார்ல, அவர் எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அவர் எடுத்து கொடுத்தாரு. இந்த மாதிரி இடத்துல தான்க்கா நிறுத்துகிறாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது செகண்ட் பிரேக் அப்போ இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ யாருன்னா போகும்போது ரெஸ்ட் ரூம்க்கு எங்கேயாவது கண்ணா பின்னா நிறுத்திடுவாங்களான்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் நீங்கள் பார்த்தது. இது வந்து சீட்டர்ஸ். ஸோ ஸ்லீப்பர் கிளாஸ், சீட்டர் ஸ்லீப்பர் கிளாஸ் ரெண்டும் கலந்ததும் இருக்குது, 2 தனித்தனியாகவும் இருக்குது. இன்னும் வந்து ஹை எண்டட் மாடல், கஸ்டமைஸ்டு மாடல் அதெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் இவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா அந்தந்த வண்டி எது அவைலபிள் இருக்குது, எது அவைலபிள் இல்லை, எது புக்கிங் இருக்குது, என்ன பேக்கேஜில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஓப்பனாக சொல்லிடுவாங்க.
ஜேஜே யாத்ரா அண்ட் ட்ராவல்ஸில் இந்த மாதிரி சபரிமலை மட்டும் கிடையாது, அறுபடை வீடு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த 3 நரசிம்மர் கோவில் பரிக்கல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கோவில் போகிறது, சுவாதி நட்சத்திர தண்ணி அதுக்கு போகிறது இருக்குது. அப்புறம் திருவண்ணாமலை டெய்லி கிரிவலம் அதுவும் இருக்குது. இன்னும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறது, பர்டிகுலராக இந்த ஐடி மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ்லாம் வந்து எனக்கு ஸ்லீப்பர் சாட்டர்டே சண்டேல தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் எல்லாத்தையுமே கேட்டு விசாரித்து நூக் அண்ட் கார்னர் விசாரித்து போட்டிருக்கேன், எது எது எப்படி இருக்கும்ன்ட்டு. நீங்களும் வேணும்னா ஆன் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கோ இல்லை வெப்சைட்க்கோ புக் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை யாத்திரை ரொம்ப லக்ஸூரியஸாகவும் அட் த சேம் டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூராக போயிட்டு வரணும்னு எல்லாருமே ஆசைப்படுவீங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட்டான டிராவல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இருமுடி கட்டுறதுலேருந்து எல்லாமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதெல்லாம் முதல்ல நம்ம நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம கொஞ்சம் விலை கூட உள்ள கடையில போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம் இல்லைங்களா. அப்போ ஏதுவான ஒரு கடைக்கு அனுப்புங்க போது 4-5 கடைக்கு ஓடி போய் தேடிட்டு வந்தாரு. நானும் நினைச்சேன் பையப்புல ஜாலியா உள்ள போய் கமிஷன் பேசிட்டு வந்துட்டோம், கமிஷன் பேசிட்டு வந்துருந்தோம் நினைச்சேன். அப்புறம் ஒத்து கவனிக்கும் போதுதான் தெரியுது அவர் என்ன செய்யறாருன்னா நமக்கு தோதான பாத்ரூம் இருக்கான்னு செக் பண்றாரு. அப்புறம் சிலர் வெள்ளை சோறு தான் வேணும்ன்றாங்க, அது இருக்கான்னு செக் பண்றாரு. கேரளாவிலயும் அப்படிதான், அந்த முட்டைக்கண்ண அரிசி எல்லாம் இல்லாம நல்ல அரிசி இருக்கா, இவ்வளவு வேலையும் நமக்கு தெரியாம நமக்கு பின்னால செஞ்ச கணேஷ்க்கு எங்களின் நன்றி நண்பளிப்பு. இப்போ நீங்கள் பார்த்தது ஃபாரினர் ஒரு கேங் ஃபுல்லாக வந்து இவங்களுடைய ட்ராவல்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டு அதுக்கப்புறம் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாம், அதாவது செக்காகவே டிப்ஸ் கொடுக்கறதெல்லாம் ஃபாரினர்ஸால் முடியும் இல்லையா. ஏன்னா அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் கரெக்டாக இருந்தாக்கா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு கொடுத்தது. ஸோ நீங்களும் போனாக்கா அப்பா ரொம்ப லக்ஸூரியஸாக ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அட் த சேம் டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களும் என்னை பாராட்டுவீங்க, அக்கா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்வீங்க. ஸோ இதில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் வண்டியும் இருக்குது, சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க. கூகுள் ரிவ்யூவில் கூட போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் டூர் போகணுன்னா ஜேஜே யாத்ரா புக் பண்ணிக்கோங்க.